வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 30/10/2025 திருப்பூர் திருவண்ணாமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து தினந்தோறும் பார்த்து அனைத்து விவசாய நண்பர்களும் பயன்பெறுங்க. பச்சை மிளகாய் திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை உயர்வுங்க. வரும் நாட்களில் கொஞ்சம் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. காய் இருக்கிறவங்க போகிறீங்க 25 கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் 500 to 550க்கும், மீடியம் சைஸ் மிளகாய் 400 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கை கரும்பு செடி முருங்கை 3 டைப் வருதுங்க. கருமுருங்கை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபா to 50 வரைக்கும், செடி முருங்கை 40க்கும், மரத்துக்காய் 25 ரூபாயிலிருந்து 35 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில போய் வந்தாலுமே அதை சரியான விலையாக இருக்காதுங்க. அடுத்து புடலங்காய்ங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலங்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான காய் இருந்தால் ஒரு கட்டு 200 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 200 to 300 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 to 22 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பந்தல் காய் 400ங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 450க்கும், குறைந்தபட்ச விலையாக 300 to 350க்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் 25 to 27 கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400க்கும், குறைந்தபட்ச விலையாக 300 250 வரைக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையாக 140க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 110க்கும், பல்லு பூண்டு 80 ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி விலை இன்று திருப்பூர் மார்க்கெட்டில் விலை குறைவுங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி 250க்கும், செகண்ட் தேர்டு குவாலிட்டி தக்காளி 150 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இன்றைக்கி ஒரு 100 to 120 ரூபா குறைவுங்க. 300 ரூபா ப்ளஸுக்கு போன தக்காளி இன்றைக்கி 200 ரூபா ப்ளஸுக்கு விற்பனையாக இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் பாக்ஸுக்கு 100 ரூபா விலை குறைவுங்க. நல்ல தக்காளி 250க்கும், கொஞ்சம் மோசமாக இருந்தால் 200க்கும், ரொம்ப மோசமானது 150க்கும். கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ 10 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் இருந்தால் 1 கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை 200க்கும், குறைந்தபட்ச விலையாக 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழங்க 1 கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை என்று 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 600 550, குறைந்தபட்ச விலை 450 500 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் விலை குறைவுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி 550க்கும், குறைந்தபட்ச விலையாக 450 500க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காயுமே விலை குறைவுங்க. 25 கிலோ கொண்ட சிம்மரன் கத்திரிக்காய் அதிகபட்ச விலையாக 650 700க்கும், குறைந்தபட்ச விலையாக 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பவானி அதே கண்டிஷன் தேனுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400க்கும், குறைந்தபட்ச விலையாக 250 300க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து காய்கறி விலை பார்த்திங்கன்னா ஒரே சீராக தான் போயிட்டுருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 60 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும். எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 70க்கும், குறைந்தபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 30க்கும், செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 700 ரூபாயிலிருந்து, பச்சைக்காய்ங்க 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ பிடுங்கி வர்றது பார்த்தீங்கன்னா பச்சை வெட்டுங்க. இதே பற்றை பார்த்தீங்கன்னா அதே 25 கிலோ கொண்ட போய் 800 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப உருட்டு கலரை பொறுத்து விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே தெளிவான காய் பற்றைக்காயை பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு கையில் 50 ரூபாயிலேருந்து மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரிகள். 6 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
யாருமே பற்ற பிரிக்காதனால கொஞ்சம் அரைவாசிக்காய் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடத்து இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 8 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. அரசாணிக்காய் 1 கிலோ காட்டுக்குள்ளேயே 15 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. மூட்டை பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை திருப்பூரில் 600 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 8 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதே 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 600 ரூபா அதிகபட்ச விலையாக, குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 10 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும், 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 330க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி 10 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் 18க்கும், நல்ல பருவட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி 28 to 32க்கும், காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலேருந்து 24 வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குறாங்க. தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில். தர்பூசணிக்காய்ங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே 1 கிலோ அதிகபட்ச விலையை 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல, அதான் சீசனுக்கு, இந்த காய் சீசன் கிடையாதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 400, 450 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 650க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை. சிறுசு 40 ரூபாய்ங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு பழம் 80 ரூபாய்ங்க. இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா என்ன நடவு போகலான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்கிறீங்க. உங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மதன் சாகோ எது வேணாலும் மாற்றி போட்டிருப்பீங்க. மழை காலத்துலேயே மட்டும் சாகோ போட்டிருப்பீங்க. இனி வரும் நாட்களில் உங்கள் எது தோணுதோ அதை போடுங்க. ஏன்னா மழை காலமெல்லாம் முடிஞ்சதுங்க. உனக்கு காய்க்கு வர்றது மழை காலம் முடிஞ்சதை காய்க்கு வருங்க. நன்றி.